மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்காவது வீட்டை காமிக்கலாம்னு நினச்சேன். இன்னைக்கு வீட்டுக்கு கொஞ்சம் சாமான் இல்லைங்க. முதல்ல சிமெண்ட் தரங்கிறதுனால மாப்பு இப்போ விளக்க மாதிரிலாம் வாங்காமல் இருந்தோம். இப்போ வீட்டுக்கு தலைவர் எங்கே போகிறாரு? இங்கேயும் போலையா? சரி உட்காருங்க. அதனால் என்னென்ன வாங்கினான்ட்டு வேகமாக காட்டிடுறேன். வேலை இருக்குது. ஒரு 1/2 கிலோ கோழிக்கறி வாங்கிட்டு வந்தோம். பிள்ளைய பிரியாணி இருந்தாங்க. சரின்ட்டு அவங்களுக்காக ஒரு 1/2 கிலோ கோழிக்கறி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. என்னென்ன வாங்கினேன் கட்டவா? இப்போ நம்ம இருக்கிற வீடு டைல்ஸ் வீடாக இருக்குதா, அதனால் பாப்பா உச்சா போனால் கூட தெரிய மாட்டேங்குது. தர தானே சின்ன தரதுனால தண்ணி கொட்டினாலும் தெரியும், அது உச்சா போனாலும் தெரியுமா? இப்போ தெரிய மாட்டேங்குது. அதனால் சரின்ட்டு மாப்பு முக்கியமாக துடைக்கணும் இல்லையா, மாப்பு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ போய் 10 ரூபா கடைக்கு போனோம். என்னென்ன வாங்கினோன்னு காட்டிடுறேன். முன்னாடிலாம் நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடி கொடியை கட்டி துணியை காய போட்டு வந்துடுவேன். இங்கே அப்படி கிடையாதுல, மேலே போய் எல்லாம் தனித்தனியாக கயிறு கட்டியிருக்காங்க துணி காய போடுறதுக்கு. அதனால இந்த கயிறு வாங்கினேங்க. பாப்பாவுக்கு தொட்டியில் கட்டின கயிறு 8 மாதம் ஆச்சா, அதுவும் அப்படியே அருந்து போகிற மாதிரி இருக்குது. அதனால பாருங்கள், இது 60 ரூபாயாங்க. எனக்கு எவ்வளோ அளவுன்னெலாம் தெரியாது. இந்த கயிறு 20 ரூபாய்க்கும் இருக்குது. இது 60 ரூபா. கொடி கட்டுறதுக்கு, பாப்பாவுக்கு தொட்டி கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கியிருக்கேன். அப்புறம் கொடி கட்டும்போது கயிறு வாங்கல, துணி காயப்படுறதுக்கு கிளிப்பு வாங்கக்கூடாதா? இது வரைக்கும் நான் கிளிப்பு போட்டு துணி காயப்போட்டதே இல்லைங்க. இது மொட்டை மாடியாக இருக்குதா, நம்ம மேலேருந்து இறங்கி கீழே போக முடியாது இல்லையா, அதனால கிளிப்பு வாங்கியிருக்கேன். என் வாழ்க்கையில் கிளிப்பு இப்போ ரெண்டாவது வட்டியோ 3வது வட்டியோ தான் வாங்குகிறேன். கிளிப்பே நான் துணி போட மாட்டேன், வீட்டு வாசலே போட்டு அப்படியே எடுத்துக்கிறதுனால இப்போ வாட்டி கிளிப்பு வாங்கியிருக்கேன். அடுத்து காய் சீவுறது. நான் என்ன காய் சீவுறேன், அருவாமனையிலே எனக்கு பழக்கமாக போயிடுச்சு. சரின்னு சீவி விட்டுருவேன். ஒவ்வொருத்தவங்க கத்தியில் வெட்டுவாங்க காய்கறிக. நான் கத்தியிலலாம் எனக்கு வராதுங்க, அருவாமனையில் தான் வெட்டுவேன். இருந்தாலும் ஒரு பிள்ளைங்க ஸ்கூலுகளுக்கு போகையில் நேரம் இல்லை அப்படின்னா இதை வச்சு எப்படி சரக்கு சீவிடலாம் இல்லையா, அதுக்காக இது ஒன்று வாங்கியிருந்தேன். மாப்பு போடுறதுக்கு சொன்னால, மாப்பு குச்சி எங்கே இருக்குது? மாப்பு குச்சி கீழே இருக்குது. மாப்பு குச்சிக்குள்ளே அந்த இது தர துடைக்கிற அந்த அது பேர் என்னன்னு தெரியல, ப்ரெஷ்ஷுன்னு வச்சுக்கிறோம், துணின்னு வச்சுக்கிறோம், நூலாக இருக்கும்ல அந்த மாப்பு. அடுத்து இங்கே பாருங்கள், இது நான் வாட்டி பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததில்ல. சிங்கு கழுவுறது இருக்குது இல்லையா, சிங்கு கழுவுறதுல இது எவ்வளவு? 30 ரூபாங்க. என்னது விழுகுது, என்னமோ விழுகுது. இது சிங்கு கழுவுறதுக்கு அந்த இதை சுரண்டி விட்டு கழுவுறது. அதுலேயே இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நான் புதுசாக பார்க்குறேங்க. இங்கே பாருங்க, இது இப்படி தேய்ச்சி விடுறதுன்னு நினைக்கிறேன். தேய்ச்சி விட்டுட்டு இது குப்பை இருந்தால் அல்றதா இருக்கும் போல. நல்லா இருக்குல்ல, அழகா சின்னூண்டா இருக்கு. குப்பை அல்றது இல்லை இது, அதில் இதில் குப்பை அல்றது, சிங்கில் குப்பைகள் அல்றது. நல்லா இருக்குல்ல. இது 30 ரூபாங்க. நிறைய பேர் ஆன்லைனில் ரொம்ப விலைக்கு வாங்குறீங்க. 10 ரூபா கடைக்கு போனீங்கன்னா விதவிதமாக வாங்கலாம். அடுத்து என்னது, பாப்பாவுக்கு டம்ளர் தான் இருக்குது. டம்ளரில் இப்படி சாப்பாடு நான் எண்ணெய் ஊற்றி தானே தோசை சுடுறேன், நெய் இல்லை காலியாக போச்சு, எண்ணெய் ஊற்றி சுடுவேன். அதனால பார்த்திங்கன்னா தண்ணி கொடுக்கையில் டம்ளர் வலிக்கி கீழே விழுந்துச்சு. அதனால் இப்படி ஒன்று வாங்கி பாப்பா கொடுப்போமே. எவ்வளோன்னு விலை, எங்கள் வீட்டுக்காரர் தான் பார்த்தாரு மொத்தமாக. இது கொஞ்சம் விளையாடிச்சாமல் வேறு 10 ரூபான்னு 20 ரூபான்னு வாங்கி வச்சுருக்காங்க. மொத்தம் அந்த கடையிலே 500 ரூபா வந்துருச்சுங்க. மாப்பு விளக்க மாதிரிலாம் சேர்க்காமே இவ்வளோ வந்துருச்சு. பாருங்க, பாப்பாவுக்கு தண்ணி குடிக்க எந்த காட்டுன்னா நீங்கள் தான் பிரித்து மேய்ஞ்சிட்டீங்களே. அவன் தான் தருணு டப்பா வாங்கியிருக்கான். இதெல்லாம் நீ வாங்கினியா? நீ இப்போ இப்போ வாங்கினியா? கடையில் வாங்கினியா? வாங்கினியா இந்த கார்டு? யாரை கட்டு வாங்கினப்பா? 10 ரூபா. 10 ரூபா. நீ யாரை கட்டு வாங்கின? அப்பாட்ட. இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? காரு 10 ரூபா காரு முக்கியமானது இருக்குதுலையே. வேணாம், அங்கே கீழே விழுகு போகுது. இப்படி தேவையில்லை, அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு. அடுத்து கஸ்தூரி மஞ்சள் பாப்பாவுக்கு என்னைக்காதானே நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், காலியாக போகுது. அதனால ஒன்று பாப்பா 2 மாதமோ 3 மாதமோ இருக்கும்போது வாங்கினேன். அது இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இது எவ்வளோன்னு போட்டிருக்குன்னா
எவ்வளவு இதில் விலை தெரிலங்க, 30 ரூபாய் என்னமோ நினைக்கிறேன். ஏமாத்திடுறாங்க. 30 ரூபாய் என்னமோங்க. ஓட்ட ஓட்டையா அதான்டா மாடலை. நீ கடையில் பார்த்து வாங்கணும். பாலு சுந்தர் பாலு சூப்பராக அவனுக்கு தான். போ அப்பாட கூப்பிட்டு போடான்னே. சரி நீ ஏற்றி விடுவேன் நல்லா. வருங்க பட்ஸு முக்கியமானது. ஐயோ தண்ணல் திறக்குதே, மூடுது. அப்புறம் வெளிச்சம் தெரியாமல் போயிடும். அடுத்து வாங்கினங்க பாப்பாவுக்கு சிண்டு போடுறதுக்கு. ரப்பர் பேண்டில் போட்டால் அந்த பிள்ளைக்கு உச்சிக்குழியில் தானே போடுறோம், வலிக்கும்ல. அதனால் இது பாப்பாவுக்கு வளையல் வாங்கினேன். ஆசையாக பொம்பளை பிள்ளைக்கு ஆசையாக வாங்கி போடுவோமே. வளையல் வாங்கியிருக்கேன் பாப்பாவுக்கு. முதல் 2வது வாட்டி நான் வாங்கியிருக்கேன். தீபாவளிக்கு வாங்கினேன், இப்போ 2வது வாட்டி வாங்கியிருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு கிளிப்பு வாங்கினேங்க. எவ்வளவு? 30 ரூபா. இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 60 ரூபா 70 ரூபான்னு சொல்லுவாங்க. பாருங்கள், கிளிப்பு 30 ரூபா சொன்னால் நம்புவீங்களா? இங்கே பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். ஹேர் கிளிப்பு வெறும் 30 ரூபா தாங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு குறையாமல் இந்த கிளிப்பு விற்காது. அடுத்து ஃபேனுன்னு மாட்டுறதுக்கு டேப் தேவைப்பட்டுச்சு, டேப் வாங்கியிருக்கோம். அடுத்து பேன் ஜிப்பு. எங்களுக்கு பேன் இல்லை, இப்போ வந்துருச்சு. எப்படின்னா சுந்தர் ஸ்கூலில் மத்தியானம் சாப்பிட்டு தூங்க வைக்கிறாங்க இல்லையா, அவன் இழுத்துட்டு எனக்கும் பாப்பாவுக்கும் விட்டுட்டான். எனக்கும் பாப்பாவுக்கு பேன் ஜிப்பு வாங்கியிருக்கேன். க்ளீன் பண்ணணும். ஒரு 4 நாள் தொடர்ந்து இழுத்தா போயிடும். அண்ணா கயிறு போனால் வராது, பொழுதுமாக கிடைக்கும். என் மையங்க அண்ணா கயிறு நம்ம எம்பிட்டு கட்டி விட்டாலும் பாத்ரூம் போகையில் டவுசரோட கழட்டி போட்டு அப்படியே வீணாக்கிடுறாங்க. அதனால் அண்ணா கயிறு அடிக்கடி காலியாக போயிடுது. அதனால் அண்ணா கயிறு வாங்கியிருக்கேன். அடுத்து பாப்பாவுக்கு பவுடர் அடிக்கிற ப்ரெஸ்ஸு, இதையுமே அடிக்கடி கிழிச்சிட்றாங்க. அதனால் பாப்பாவுக்காக ப்ரெஸ்ஸு. அடுத்து ஊக்குங்க, முக்கியமாக எனக்கு சேலை கட்டுறதுக்கு எங்கேயா போனால் வந்தால் ஊக்கு தான் முக்கியமானது. அடிக்கடி தொலைஞ்சு இதில் கயிற்றுல மாட்டியிருந்தோம்னா மாட்டக்கூடாதுன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. பாப்பாவுக்கு அது பிடிச்சி இழுக்குமா, மூஞ்சல் குத்திடுமேனுட்டு கழுதியை வாங்கி போடுவோம். 10 ரூபாங்க ஊக்கு. அடுத்து என்ன எல்லாம் காமிச்சிட்டேனா? எல்லாம் காமிச்சாச்சுங்க. இது இல்லாமல் வரும்போது திங்கிறதுக்கு எதாவது வேணும்னு சொல்லிட்டாங்களா? திங்கிறதுக்கு பாருங்க, சேவு 100 கிராமு, மிச்சர் 100 கிராமு, மணிக்கரை பூந்தி 100 கிராமு, அப்புறம் இதை மிட்டாய் வாங்கி போட்டிருக்காங்க. பூண்டு வாங்கியிருக்கேங்க. கோழிக்கறி வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, கோழிக்கறியை சமைக்கிறதுக்கு. பிரியாணி போடவா குழம்பு வைக்கவா? இங்கேருங்க, பிரியாணியா குழம்பு வைக்கவா? இது நான் வைக்கின்ட்டார். பிரியாணினா அந்த சோறு கொஞ்சம் சாப்பிடுவேன், கிரேவி வச்சா சாப்பிட மாட்டேன். அதில் நீங்கள் நினைக்கலாம், பிரியாணிலேயும் கறியை போடுறீங்களே, அப்போ ஏன் கறி மட்டும் சாப்பிட மாட்டேங்களான்னு. அது என்னன்னு தெரிலங்க. அந்த பிரியாணியில் உள்ள சோறு மட்டும் சாப்பிட்டுக்கிருவேன். அந்த பிரியாணியில் போட்ட கறியும் லேசாக ஆசைக்கு, அது குழம்பு வச்சா சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாள் மிளகு பெப்பர் ஃப்ரைன்னு வச்சு கொடுத்தாருங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் செஞ்சால் தான் நல்லா இருக்க மாட்டேங்குது. நானும் இப்போ அதாவது அசைவம் எல்லாம் செய்வேன், உப்பு பார்க்காம செய்வேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கூட குறைச்ச வரும். சரி, நம்ம பிரியாணி போட போகிறேன். எப்பயும் போல வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பாப்பா சேனல் எங்கள் சேனல் அட்டகாச குடும்பம்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போதைக்கு எழுதி போடுறேன். கொஞ்ச நாள் கழித்து எங்கள் ஃபேமிலியோட விளாக்லாம் போடுறேன். மறக்காமல் பாருங்கள். அதோட லிங்க்கை கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். நேற்று ஒரு ஷார்ட்ஸ்லேயும் பின் பண்ணியிருந்தேன். வீடு மாற்றினது நிறையவே தெரியலன்னு சொன்னாங்க. வீடு மாற்றி வீடியோவும் போட்டேன். அதை பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.